வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அதாவது சென்டர் வைஸ் ரிசல்ட்ஸ் வந்து என்டிஏ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து 2023 எவ்வளோ கட் ஆஃப், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க, இதே 2024 எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து 2023 அதுவும் தமிழ்நாடு ரீஜனில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அப்பியர் பண்ணியிருக்கிறாங்க, அதில் எவ்வளோ பேர் குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2023 ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1,47,583. அதில் வந்து அப்பியர் பண்ணவங்க வந்து 1,44,516 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 78,693. இதே வந்து நீட் யூஜி 2024 ரெஜிஸ்டர் பண்ணது மொத்தம் 1,58,449 ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் அப்பியர் ஆனவங்க வந்து 1,52,920 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் குவாலிஃபை ஆனவங்க வந்து 89,426 ஸ்டூடெண்ட்ஸு. இதே குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 89,426. அதுவும் தமிழ்நாடு ரீஜனில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 10,733 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்டிஏ ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் டேட்டா தான். ஸோ வாட் இஸ் வி ஹாவ் டு அக்செப்ட் தி ரியாலிட்டி. ஸோ கட் ஆஃப் வந்து ஹியூஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இதே வந்து தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸில் பார்த்துடலாம். கவர்மெண்ட் கோட்டா 92.5%. இதே வந்து 21 எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 722,700 வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸோட டேட்டா இருக்குது. அதில் நம்ம பார்க்கலாம். 720-700 அந்த ரேஞ்ச் வந்து 2021 9 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2022 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இதே 2023 பார்த்துட்டா ஒரு 29 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு 24 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் இருந்திருக்கு. அண்ட் இதே 699-680 நீட் ஸ்கோர் வந்து 2021 55 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2022 ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2023 பார்த்துட்டோம்னா ஒரு 78 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 38 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் வந்து வாங்கியிருக்காங்க. இதே 679-650 நீட் ஸ்கோர் 2021 பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 175 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதே 2022 பார்த்துட்டோம்னா ஒரு 154 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதே 2023 பார்த்துட்டோம்னா 272 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 118 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் வந்திருக்கு. அண்ட் 649-600 நீட் ஸ்கோர் அந்த ரேஞ்சில் 2021 பார்த்துட்டா ஒரு 791 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2022 பார்த்துட்டோம் அப்படின்னா 754 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதே 2023 பார்த்துட்டா 1,159 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 405 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. அண்ட் இதே வந்து 599-550 நீட் ஸ்கோரில் 2021 பார்த்துட்டா 1,732 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2022 பார்த்துட்டோம்னா 1,483 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2023 பார்த்துட்டோம்னா ஒரு 2,090 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 607 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதே வந்து 549 500 வரைக்கும் 2021 எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 2,522 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. இதே 2022 பார்த்துட்டோம் அப்படின்னா 2,034 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2023 பார்த்துட்டோம் அப்படின்னா 2,821 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 787 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வருது. அண்ட் இதே வந்து 499-400 நீட் ஸ்கோர்
2021ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 5689 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2022ல பார்த்துட்டா 4293 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2023ல பார்த்துட்டோம் அப்படின்னா 5588 அந்த ரேஞ்ச் வருது. இதே வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கல என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1295 அந்த ரேஞ்சு தான் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. இதே 399 to 300 அந்த ரேஞ்ச் 2021ல எவ்வளோ ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 4989 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதே 2022ல பார்த்துட்டோம் அப்படின்னா 3911 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2023ல பார்த்துட்டோம்னா 5203 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1292 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதே வந்து 299 to 200 நீட் ஸ்கோர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க 2021ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 4084 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2022ல பார்த்துட்டோம் அப்படின்னா 3910 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2023ல பார்த்துட்டோம் அப்படின்னா 4710 அந்த ரேஞ்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதே வந்து 2022 to 23 அந்த ரேஞ்சில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருது 2023ல. அண்ட் இதே வந்து 199 அந்த ரேஞ்ச் கம்மியாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க 2021ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 4903 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2022ல பார்த்துட்டோம் அப்படின்னா 5470 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 2023ல பார்த்துட்டோம் அப்படின்னா 3900 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதே வந்து 2022க்கும் 2023க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1504 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் வந்து வாங்கியிருக்காங்க. இதே வந்து ஒரு ரியாலிட்டி பார்த்துடலாம். ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் தமிழ்நாடு நீட் ஸ்கோர் வச்சு தமிழ்நாடு லொக்கேஷனில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ நீட் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து NTA பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். 720 நீட் ஸ்கோரில் ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 715 நீட் ஸ்கோரில் வந்து ஒரு 19 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 700 அந்த ரேஞ்சில் வந்து 129 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. 680 நீட் ஸ்கோரில் 493 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 650 நீட் ஸ்கோரில் 1579 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 625 நீட் ஸ்கோரில் 3059 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 600 நீட் ஸ்கோரில் வந்து 4870 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. இதே 550 நீட் ஸ்கோரில் 9235 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 500 அந்த நீட் ஸ்கோரில் 14351 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதே 450 நீட் ஸ்கோரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 20181 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதே 400 நீட் ஸ்கோரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 26719 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதே 350 நீட் ஸ்கோரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 34167 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. இதே 300 அந்த ரேஞ்சில் நீட் ஸ்கோர் ரேஞ்சில் பார்த்துட்டோம் அப்படின்னா 42151 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. இதே 250 நீட் ஸ்கோரில் பார்த்துட்டோம் அப்படின்னா 51527 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. இதே 200 அந்த நீட் ஸ்கோர் ரேஞ்சில் பார்த்துட்டோம் அப்படின்னா 63520 ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க. இதே 150 நீட் ஸ்கோர் அந்த ரேஞ்சில் பார்த்துட்டோம் அப்படின்னா 81140 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.